Hi Cinefans and Siddharth Rajan. So welcome to the first video of Sidhu Khan. So Sidhu Khan என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ சினிமா கான் காமிக் கான் ஈவெண்ட் இருக்கு. ஸோ அந்த சினிமா கான் ஈவெண்ட்ல உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரும் அந்த ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணி அவங்களோட படங்கள அப்டேட்ஸ் அதில குடுப்பாங்க. அப்டேட்ஸ், டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்ல அது எல்லாமே அனௌன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய சேனல்ல சினி அப்டேட்ஸ்ங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ அந்த சினி அப்டேட்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சித்து கான்ங்கிற பேர் வச்சிருக்கேன். சித்தார்த் சௌந்தரராஜன் நான் குடுக்கறதுனால இந்த சித்து கான்ங்கிறத வேர்ட காயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த பெயர்ல வந்துட்டு இப்போ இன்னைக்கே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டெய்லி இந்த வீடியோ அப்டேட்ஸ்ங்கிறது வந்துட்டு அப்லோட் ஆகும். ஸோ தினமும் காலையில அப்லோட் செய்யப்படும். முன்னாடி நாள் நைட் எடுத்து அன்னைக்கு காலையில அதாவது முன்னாடி நாள் நடந்த ஃபுல் அப்டேட்ஸ், சினி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த நாள் காலையில உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவா அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில சம்டைம்ஸ் வந்துட்டு வீடியோ வராமலும் போகலாம். பிகாஸ் லேக் ஆஃப் அப்டேட்ஸ்ங்கிறது இருக்கலாம். இல்ல நான் ஏதாவது வேலையில பிஸியா இருக்கலாம். இல்லன்னா அன்னைக்கு வேற வீடியோ ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் அந்த மாரி சொல்லிட்டு. ஸோ அதனால மேபி வீடியோஸ்ங்கிறது வராம கூட போகலாம். அதெல்லாம் சேர்த்து வச்சு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கான வீடியோல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால ஒரு 10 மெயினான அப்டேட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ முன்னாடியே என் சேனல்ல பல தடவ சொன்ன விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச, எனக்கு புரிஞ்ச, என்னுடைய பிடிச்சமான சினிமாவ மட்டும் தான் நான் பேசுவேன். மத்த எதுவும் பேச மாட்டேன். ஸோ இப்போதைக்கு இந்த 10 நியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சொன்னேன்ல இந்த சினிமா கான் ஈவெண்ட்ன்னு சொல்லிட்டு, அந்த ஆக்சுவலா நடந்த ஒரு சினிமா கான் தான் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகாம ஜஸ்ட் அந்த சினிமா கான்ல வந்த அட்டெண்ட் பண்ண ஆட்களுக்கு மட்டுமே அத ஸ்கிரீன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன்லயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெய்லர்ல ஏகப்பட்ட விஷயத்த காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லா பத்தி பேச போறது கிடையாது. மேலோட்டமா என்ன மேட்டர் அப்படின்னா, டாக்டர் டூம் இப்போதைக்கு வந்துட்டு மொத்த உலகத்த அழிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. இந்த இன்கர்ஷன் ஈவென்ட்ங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லயே டோனி ஸ்டார்க்கோட வாய்ஸ்ல தான் இந்த ட்ரெய்லருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அவரு இந்த இன்கர்ஷன் ஈவென்ட்ட பத்தி தான் இந்த டீமுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இன்கர்ஷன் ஈவென்ட் நடக்கப்போது, உங்க உலகம் அழிய போகுது. ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி உள்ள வந்து, அதுக்கப்புறம் வில்லனா மாற போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இன்கர்ஷன் ஈவென்ட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்லயே ஒரு வந்துட்டு நம்ம எக்ஸ்பேனோட ஹெட் இருக்கார்ல, அவருக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு உலகம் வந்துட்டு பெருசா வெடிச்சு அழியிற மாரி ஒரு சீன்ங்கிறது இருக்குல்ல. இப்போதைக்கு ரூமர் என்ன அப்படின்னா, டோபி மேகியரோட உலகம் தான் அது அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் இருக்கு. அந்த உலகத்துல டோபி மேகியருக்கும் வில்வரினுக்கும் ஒரு சண்டை நடக்க போகுது. அந்த ஒரு சண்டையில நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த இன்கர்ஷன் ஈவென்ட்ங்கிறது நடக்குது. அங்க தான் இந்த உலக வெடிப்புங்கிறது நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அது இல்லாம இந்த படத்த சுத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ்ங்கிறது இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர்ல ஒரு முக்கியமா எல்லாமே ரொம்ப ஹைலைட்டா தெரிஞ்சது என்னன்னா, நம்ம தார் வந்துட்டு இந்த டாக்டர் டூம் அடிக்கிறதுக்காக ஸ்டார்ம் பேக்கர் தூக்கிட்டு பறந்து வராரு. ஆனா டாக்டர் டூம் சிம்பிளா 2டே விரல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல லீட் பண்ணிட்டு போயிடுறாரு. தடுத்துடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு ரீஎன்ட்ரி குடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வயசான கேப்டன் அமெரிக்கா தான் எம்சியூல இருக்காருங்கும்போது, இவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேரியன்ட்டான கேப்டன் அமெரிக்காவா தான் இருக்கணும். அண்ட் அது இல்லாம இப்போதைக்கு வந்துட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தின ஒரு ஃபுட்டேஜ் வரும்போது, அதுல யங்கான கேப்டன் அமெரிக்கா ஒரு குழந்தையோட இருக்கிற மாரி காமிச்சிருந்தாங்கல்ல. ஸோ மேபி இந்த டைம் லைன்ல இருந்து அவர எடுக்கலாம். ஒரிஜினல் எம்சியூ டைம் லைன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லைன்ல இருந்து இந்த யங்கான கேப்டன் அமெரிக்காவ தூக்கிட்டு வந்தாங்களா, இல்ல வேற ஒரு வேரியன்ட்டாங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா இஸ் ரிட்டர்னிங். அவர் வந்துட்டு மியா மேல தூக்குற மாரி அந்த சீன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம நம்ம லோக்கி வேற ரிட்டர்ன் ஆயிருக்காரு. லோக்கி இப்போதைக்கு காட் ஆஃப் ஸ்டோரீஸ் வந்து எப்படி இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த ட்ரெய்லர் சுத்தி இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்கும் படம் வந்தா தான் நமக்கு தெரியும். ஸோ டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன பேர் எல்லாமே என்னடா ஃபீமேல் எழுத காரியம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அத பொறுத்தவரைக்கும் ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சது தான். சோனி வந்துட்டு கண்டிப்பா ஸ்பைடர்-மேன காமிச்சா அப்படின்னா, எனக்கு அந்த காசு குடு, இந்த காசு குடுன்னு மால போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கறதுனால, முடிஞ்ச அளவுக்கு அத வச்சு தடுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாம ஸ்பைடர்-மேன் இந்த படத்துல இல்ல அப்படிங்கிற மாரியுமே ஒரு ரூமர்ங்கிறது இருக்கு. அவர் டைரக்ட்டா சீக்ரெட் வார்ஸ்ல தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு. ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலர் என்னன்னா, ஸ்பைடர்-மேன் பிராண்ட் நியூ டேல எண்டுல ஸ்பைடர்-மேன் செத்து போயிருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர்ங்கிறது இருக்கு. இறந்து போய் அவர புதைச்சு எல்லாரும் மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்ல தான் அவர் எந்திரிச்சு வருவாரு. ஸோ வெனம் வந்துட்டு அவர அஃபெக்ட் பண்ணியிருக்கும். சீக்ரெட் வார்ஸ்ல தான் அவர் வந்துட்டு பொணமா இருந்தவரு உயிரோட எந்திரிச்சு வருவாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் அவர் இறந்தாலும், இறக்காதனாலும் டூம்ஸ்டேல அவர் வரப்போறது கிடையாது. டூம்ஸ்டேயோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வேணும்னா வரலாம். என்ன மாரி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஜனநாயகன் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஹெச்ஓடி வந்துட்டு இன்டர்வியூஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுல ஒரு முக்கியமா சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா அப்படின்னா, இந்த பகவந்த் கேசரி படத்த ரீமேக் பண்றது அதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் கூட, எனக்கு இந்த படத்தின் மூலியமா என்ன ஒரு சொல்றதுக்கு எனக்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஃபியர்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஃபியர் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுங்கிறது பகவந்த் கேசரியில இருந்திருக்கு. அந்த விஷயத்த ஒரு யுனிவர்சல் கான்செப்ட்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பிளானு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அந்த படம் முழுக்கவே ஃபியர்ங்கிற ஒரு விஷயத்த எல்லா வகையிலயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய அது மேல இருக்கிற ஃபியர், அது போக நாட்டுல இருக்கக்கூடிய ஃபியர், அந்த ஃபியரை வச்சே ஒரு வில்லனுங்கிறவன் இருக்கான். ஸோ இந்த வில்லன் வந்துட்டு இந்தியாவை சர்வாதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு அந்த ஃபியர்ங்கிற ஒரு விஷயத்த வச்சு தான் இதை வந்துட்டு பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னொரு சில
அண்ட் ஆல்சோ வந்துட்டு படம் பார்த்தவங்க நெறைய பேர் இருக்காங்க லீக்டு வெர்ஷன்ஸ்ல. பட் இந்த சினிமா மேல வந்துட்டு உண்மையான காதல் கொண்ட, உண்மையான அன்பு கொண்ட யாருமே வந்துட்டு படம் பார்த்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு சின்ன ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, பூஜா ஹெக்டே இந்த படத்துல வந்துட்டு ப்ராப்பர் ஹீரோயின் கிடையாது. அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்றாங்க. ஸோ ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாரி வருவாங்க. பட் அவங்களுக்கான போர்ஷன்ங்கிறது கம்மி தான். அவங்க ஒரு ரிப்போர்ட்டரா வராங்கங்கிற மாரி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னுமே ஒரு 2 ட்ராக்ஸ் என்னமோ ரிலீஸ் ஆகாம இருக்காமா. அதுல 1 தான் இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 ட்ராக்ல தான் இது 1 ரிலீஸ் ஆச்சா? இல்ல இதுல இல்லாம 2 ட்ராக் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜனநாயகன் எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்டா மைக்கே மாட்டாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறியாடா மட்டி? ஸோ ஜனநாயகனோட லிஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கிற சமயத்துல வந்துட்டு, இப்போதைக்கு 7 கடல் 7 மலை அந்த படத்துக்கான லிஸ்ட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அக்டோபர் 1 வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. அத தொடர்ந்து அப்படியே மார்வெல்லேருந்து நம்ம அப்படியே டிசி கிட்ட வந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஊர் டிசி, லோகேஷ் கனகராஜோட டிசி அந்த படம் இப்போதைக்கு 1 வாரம் தள்ளி போயிருக்கு ஜனநாயகன் ரிலீஸ் காரணத்தினால. அது போக அந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் சிங்கிள்ங்கிறதுமே ரிலீஸ் ஆயிருக்கு. பும்பா திக திகன்னு சொல்லிட்டு. இந்த சாங் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல கேட்க கேட்க ஒரு மாரி நல்லா இருந்துச்சு. பட் போக போக அதாவது சாங்கோட மிட் போர்ஷன் வர வர தாம் தருகிட தத்தி தோம்னு வேடன் பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா வேடன் எங்கடா இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஸோ வேடன் இப்போதைக்கு வந்துட்டு பைசனுக்கு அப்புறமா திரும்பி வந்துட்டு தமிழ்ல இன்னொரு பாட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட இந்த வாய்ஸ்ங்கிறது இந்த பாட்டுக்கு சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லா வந்துட்டு இந்த ராகா ரிவெஞ்ச் வரும்போதே சொல்லியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு அனிருத்துக்கு கிளாசிக்கல் சாங்ஸ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் வந்துட்டு இந்த சைடு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த சாங்லயுமே அந்த கிளாசிக்கல்ங்கிறது இருக்கு. முக்கியமா வந்துட்டு நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் வந்துட்டு இந்த ரா ஆக்ஷன் வந்தாலே அதுல கிளாசிக்கல் டோன் வருது இருந்தாலே அது ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காம்போ. அதுவும் ஃபீமேல் ஆக்ஷன் இருக்கும்போது அது நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த வகையில இந்த படத்துல இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இத பார்ப்போம். அண்ட் அது இல்லாம இந்த படத்துல வந்துட்டு ஒரு 10 மோர் ட்ராக்ஸ்ங்கிறது ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 10 பாட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எல்லா பாட்டுமே என்னென்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி சிச்சுவேஷன்ஸ்க்கு பேக்கிரவுண்ட்ல வர மாரி பாட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாத்தையும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது கவினுடைய ஹாய் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு 14th ஆகஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஓணம்க்கு நிறைய மலையாள படங்கள் வருது. கலீஃபா, ஐஎம் கேம்னு சொல்லிட்டு. அதோட இந்த படமுமே சேர்ந்து வருது 14 ஆகஸ்ட்டுக்கு. ஸோ பாப்போம் இந்த படம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் சிங்கிள் வந்துட்டு ரசகுல்லா அப்படிங்கிற சாங் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நயன்தாரான்னு பேரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்போம் இந்த பாட்டு எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட்டான படம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்பதான் வந்துட்டு ஓணம் பத்தி பேசணும்ல. ஸோ கலீஃபா படத்துலருந்து ஒரு பாட்டு ஒண்ணுமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது என்ன நான் கேட்கல. அத வந்துட்டு அடுத்த நாள் நாளைக்கு வந்துட்டு பேசலாம். பட் அயன் கேம்ல இருந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள்க்கான அனௌன்ஸ்மென்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாரி. ஸோ பார்ப்போம். அந்த பாட்டு எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அயன் கேம்ங்கும்போது கேம்பிளிங்க பத்தி இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் பார்ப்போம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. சூரி விடுதலைக்கு அப்புறமா பயங்கரமான வந்துட்டு சர்ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில இப்போதைக்கு இன்னொரு சர்ப்ரைஸா அவர் வந்துட்டு டான்ஸ்ல பயங்கரமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. மண்டாடி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு டைட்டில் ட்ராக். ஸோ இந்த சாங் வந்துட்டு ஆக்சுவலா படத்துல என்ன மாரி வரப்போகுதுங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு ஒரு மியூசிக் வீடியோ மாரி பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு சூரியோடைய டான்ஸ்ங்கிறது பயங்கரமா இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகுற மாரியே இருக்கு. ஸோ வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வெறப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கு. டான்ஸ பொறுத்தவரைக்கும் உங்க பாடிய கொஞ்சம் லூஸா வச்சுக்கணும். நான் அவ்வளோ பெரிய டான்ஸர் இல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்குங்கிறத சொல்றேன். பட் சூரி வந்துட்டு ரொம்ப வெறப்பா வச்சிருக்காரு. அத மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டாருன்னா டான்ஸ் வந்துட்டு பக்காவா இருக்கும். இப்போதைக்கு அவர் டான்ஸ் வந்துட்டு செம்மையா இருக்கு. அண்ட் சுஹாஸுமே சூப்பரா ஆடுறாரு. ஸோ பார்ப்போம் இந்த படம் எந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. லோக்கி புரொடக்ஷன்ல வந்துட்டு இந்த மிஸ்டர் பாரத்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல, ரெடி ஆயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அதுல இருந்து 2, 3 பாட்டு கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த லா லா லான்னு அந்த பாட்டு வந்துட்டு பயங்கர வைபா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த இன்னொரு பாட்டு ஒரு லவ் சாங்குமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ரிலீஸ் டேட்ட வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 1 வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு 7 கடல் 7 மணி கூட இந்த படமே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கடைசியா மியூசியம் இருக்கு 2 படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அது அஃபிஷியலா வரல. பட் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு கான்செப்ட் அதுல ஏகப்பட்ட கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஆங்கர் வந்து மியூசியம் இருக்கு 2 பத்தி கேட்கும்போது நிறைய அப்டேட்ஸ்ங்கிறது இன்னும் அவைட்டிங்ல இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு 2, 3 விஷயங்கள சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்துட்டு ஹர்ஷத் கான் இந்த படத்துல வந்துட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ரேப்பரா அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ ரேப் பாடல் வந்துட்டு ஹர்ஷத் கான் பாடியிருக்காரு. அது என்ன மாரி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக இன்னுமே சில சாங்ஸ்ங்கிறது ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதுவுமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்துல அதாவது இந்த மியூசியம் இருக்கு 2 நடக்கிற இந்த யுனிவர்ஸ்க்குள்ள ஹிப்ஹாப் தமிழாவுமே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு நமக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். என்ன மேட்டர்னா இது வந்துட்டு ஆப்வியஸ்லா ஒரு உண்மை கதை. ஸோ யாரோ ஒரு ஆர்டிஸ்டோட உண்மை கதைய தான் இவர் படமா பண்றாருங்கும்போது, அந்த ஆர்டிஸ்டோட கதையில ஹிப்ஹாப் தமிழா இருக்க தானே செய்றாரு. பட் சம்ஹவ் அந்த ஆர்டிஸ்டோட இந்த வாழ்க்கையில ஹிப்ஹாப் தமிழா கடந்து போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால தான் என்னமோ அந்த ட்ரெய்லரோட எண்டுல வந்துட்டு என்ன இவர் மறுபடியும் ஹிப்ஹாப் தமிழா தானே சொல்றாரு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நான் அவரோட பெரிய டேலண்ட்ன்னு சொல்ற மாரி காமிச்சிருக்கலாம். மேபி இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு ஆதி இந்த மாரி சொல்றாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இந்த ஏசியு ஆதி சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ள இப்போதைக்கு இந்த மியூசியம் இருக்கு 2மே இணையுது. பார்க்கலாம் படம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் 1 மாசத்துல ரிலீஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மேபி ஆகஸ்டோட 3rd வீக்ல ரிலீஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பெருசா படங்கள் இல்ல. அந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணா நல்லா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இதோட இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஒரு 10 அப்டேட்ஸ் மஜாவா வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டெய்லியுமே இந்த அப்டேட்ஸ் வீடியோங்கிறது வரும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்ங்கிறத குடுங்க. ஸோ உங்கள நான் அடுத்த வீடியோல வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரராஜன் போயிட்டு வரேன். பை.